பற்களின் வகைகளும் அவற்றின் பணிகளும். வெட்டு பற்கள் 8 எண்ணிக்கை 8 வெட்டவும் மற்றும் கடிக்கவும் பயன்படுகின்றன. கோரை பற்கள் 4 கிழிக்கவும் மற்றும் துளையிடவும் பயன்படுகின்றன. முன்கடைவாய் பற்கள் 8 நசுக்கவும் மற்றும் அரைக்கவும் பயன்படுகின்றன. பின்கடைவாய் பற்கள் 12 நசுக்கவும் அரைக்கவும் மற்றும் மெல்லவும் பயன்படுகின்றன. ரெனின் ஒரு செரிமான ஊக்கியாகும். பால் புரதமாகிய கேசினை உறைய வைக்கிறது மற்றும் புரதம் செரிமானமாவதை அதிகரிக்கிறது. ரெனின் ஆஞ்சியோடென்சினோஜனை ஆஞ்சியோடென்சினாக மாற்றுகிறது மற்றும் சிறுநீரக வடிநீர்மத்திலிருந்து நீரையும் சோடியத்தையும் சீராக உறிஞ்ச செய்கிறது. வில்லியம் ஃபியூமாண்ட் 1785 to 1853. வில்லியம் ஃபியூமாண்ட் என்பார் ஓர் அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆவார். இவர் இரைப்பைசார் உடற்செயலியலின் தந்தை என அறியப்பட்டிருந்தார். அவர் தனது அவதானிப்புகளின் அடிப்படையில் இரைப்பையில் உள்ள செறிவுமிக்க ஹைட்ரோகுளோரிக் அமிலம்தான் செரிமானத்தில் முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். செரிமான மண்டலத்தின் மிக நீளமான பகுதியான சிறுகுடல் 5 மீட்டர் நீளமுடையது. ஆனால் தடித்த குழாயான பெருங்குடல் 1.5 மீட்டர் நீளமுடையது. செரிமானத்தின் செயல்முறை. உணவு வாயில் உட்செலுத்தல் நடக்கு. வாய்க்குழி கார்போஹைட்ரேட்டுகளின் செரிமானம் துவங்குதல். கார்போஹைட்ரேட்டுகளோட செரிமானம் வாய்க்குழியில் தொடங்கும். உமிழ்நீர் அங்கே தான் சுரக்கும். ஸோ உமிழ்நீர் உணவு கூட டச் ஆகிறப்போ அங்கே கார்போஹைட்ரேட்டுகளோட செரிமானம் துவங்கும். தொண்டை உணவானது வாய்க்குழியிலிருந்து தொண்டைக்கு செல்கிறது. ஸோ வாய்க்குழியிலிருந்து தொண்டைக்கு போகுது. அடுத்து உணவு குழாய். உணவு தொண்டையிலிருந்து உணவு குழாயிற்கு இரைப்பைக்கும் கடத்தப்படுதல். தொண்டைக்கு அப்புறம் உணவு குழாய் போய் இரைப்பைக்கு போகுது உணவு. இரைப்பை புரதங்களின் செரிமானம் துவங்குதல். ஸோ புரதங்களின் செரிமானம் எங்கே இருக்குன்னா இரைப்பையில் தான் நடக்கும். இரைப்பையில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து சிறுகுடல். கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் கொழுப்புகளின் செரிமானம் நிறைவடைதல். ஸோ கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் கொழுப்புகளோட செரிமானம் நிறைவடையுது. சிறுகுடல் சிறு துகள் போன்ற பொருட்கள் உறிஞ்சப்படுதல். சிறுகுடலில் சிறு துகள் போன்ற பொருட்கள் உறிஞ்சப்படுது. பெருங்குடலில் நீர் மற்றும் கனிமங்கள் உறிஞ்சப்படுதல். நீர் மற்றும் கனிமங்கள் குடல் உறிஞ்சிகள் மூலம் உறிஞ்சப்படுகிறது. இந்த சிறுகுடல் பெருகுடலிருந்து ரத்தம் சப்ளை ஆகுது. மலவாய் வழியாக வெளியேற்றப்படுகிறது. அவ்வளோதான், கழிவாக வெளியேற்றப்படுகிறது. ஸோ இன்னொரு வாட்டி பாருங்கள். உணவு வாய்க்குழி தொண்டை உணவு குழல் இரைப்பை சிறுகுடல் பெருங்குடல் மலவாய் கழிவு. இல்லை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வாயில் என்சைம்ஸ் நொதிகள் சுரக்கிறதுனால அந்த நொதிகள் கூட சேர்ந்து கார்போஹைட்ரேட்டுகளோட செரிமானம் துவங்குது. அடுத்து இரைப்பையில் புரதங்களின் செரிமானம் துவங்குது. இரைப்பையில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl செரிமானத்துக்கு ரொம்ப பயன்படுது. சிறுகுடல் பெருங்குடலில் குடல் உறிஞ்சிகள் மூலமாக உணவு உறிஞ்சப்பட்டு ரத்தம் கடத்தப்படுகிறது. அவ்வளோதான். இதில் தான் முக்கியமானது. சிறுகுடல் 5 to 7 மீட்டர் நீளமுடையது. பெருங்குடல் 1.5 மீட்டர் நீளமுடையது. இரு சிறுநீரகங்களும் மொத்தமாக 2 மில்லியன் நெஃப்ரான்களை கொண்டு 170 to 180 லிட்டர் இரத்தத்தை வடிகட்டுகின்றன. சிறுநீரகங்களானவை இரத்தத்தின் அளவில் 99% அளவை மீண்டும் உறிஞ்சு கொண்டு மீள வழங்குகின்றன. இரத்தத்திலுள்ள 1% மட்டும் வடிகட்டப்பட்டு சிறுநீராக மாறுகிறது. ஸோ இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா 2 மில்லியன் நெஃப்ரான்கள் 2 சிறுநீரகங்கள் இருக்குது. லெஃப்ட் சைட் ரைட் சைடு இப்படி. ஸோ 2 சிறுநீரகத்துக்கும் 2 மில்லியன் நெஃப்ரான்கள். முதல் சிறுநீரக மாற்றம் 1954ஆம் ஆண்டில் பாஸ்டன் என்ற நகரத்தில் உள்ள பீட்டர் பிரிகாம் என்ற மருத்துவமனையில் ஜோசப் முரே என்ற மருத்துவரும் அவரது சக ஊழியர்களும் ரொனால்டு மற்றும் ரிச்சர்டு ஹெரிக் ஆகிய ஒத்த பண்புடைய இரட்டையர்களுக்கிடையே முதலில் வெற்றிகரமாக சிறுநீரக மாற்றத்தை செய்தனர்.
சிறுநீரகத்தை பெற்றுக்கொண்ட ரிச்சர்ட் ஹெரிக் 8 வருடங்கள் வாழ்ந்து பின் காலமானார். ஆணின் உடலில் மிகச்சிறிய செல் விந்து ஆகும். ஒரு சாதாரண ஆணின் வாழ்நாளில் 500 பில்லியன் விந்தணுக்கள் உருவாகின்றன. இவ்வாறாக விந்துவை உருவாக்கும் செயலுக்கு விந்தணுவாக்கம், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் என்று பெயர்.